வெல்கம் டு எடிஃபிகேஷன். இன்னைக்கு நான் உங்களை ஒரு அருமையான கன்வர்சேஷனோட மீட் பண்ண வந்திருக்கேன். என்னன்னு பார்க்கலாமா? அதுதான் பெர்ஃபெக்ட் கப்பல். ஓகே, பெர்ஃபெக்ட் கப்பல்னு நம்ம எப்போ சொல்லுவோம்? கப்பல்ஸ்ல யாராவது ஒருத்தர் ஸ்ட்ரகிள் ஆகும்போது இன்னொருத்தர் என்ன செய்யணும், அவங்களுக்கு கை கொடுக்குற மாதிரி பேசணும் இல்லையா? அப்பதான் அவங்க எப்படி பெர்ஃபெக்ட் கப்பலா இருக்க முடியும் இல்லையா? ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போற பெர்ஃபெக்ட் கப்பல் என்ன ஃபேஸ் பண்ண போறாங்க, அவங்க எப்படி கன்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க, என்னென்ன மாதிரியான ஃப்ரேசஸ் எல்லாம் அவங்களால யூஸ் பண்ண முடியும் அந்த சுச்சுவேஷனுக்கு அப்படின்னு எல்லாம் பார்க்கலாம். கண்டிப்பா இந்த ஃப்ரேசஸ் எல்லாம் நீங்க வேற சினாரியோக்கு யூஸ் பண்ண முடியும். நம்மளோட ஃபோக்கஸ் எப்பவுமே ஷேடோவிங் மெத்தட்ல இருக்கட்டும். அப்பதான் நம்மளால ஈஸியா ஸ்போக்கனா பிக்கப் பண்ண முடியும். பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட், மை ஃப்ரெண்ட்ஸ் ஆர் கமிங் ஓவர் ஃபார் டின்னர் இன் த ஈவினிங். என் கூட சேர்ந்து நீங்களும் சென்டென்ஸை ரீட் பண்ணுங்க. அப்பதான் உங்களால ஈஸியா பிக் பண்ண முடியும். My friends are coming over for dinner in the evening. My friends are coming over for dinner in the evening. இன்னைக்கு சாயங்காலம் ஈவினிங் டின்னருக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. How many? How many? எத்தனை பேரு? Two people. Two people. ரெண்டு பேர் வராங்க. All right. Okay. All right. Okay. So wife dinner ready பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. Friends are arrived. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்தாச்சு, சாப்பிட ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகே. சிஸ்டர், சிஸ்டர், there is magic in your hands. There is magic in your hands. You have made very tasty food. You have made very tasty food. உன் கையில ஏதோ மேஜிக் இருக்குப்பா, ரொம்ப அருமையா சாப்பாடு செஞ்சிருக்கிற. Can I get one more பூரி? Can I get one more பூரி? எனக்கு இன்னொரு பூரி கிடைக்குமா? Do you need more? Do you need more? உனக்கு இன்னும் வேணுமா? I will bring it. I will bring it. அப்போ can I get one more பூரி அப்படின்னு நீங்க கேட்கும்போது can I have water இப்படின்னு எல்லாம் நீங்க கேட்கலாம். எனக்கு இது வேணும், நான் இதை எடுத்து பெற்றுக்கொள்ளலாமா அப்படின்னு. ஓகே, நான் கொண்டு வரேன் அப்படிங்கும்போது I will bring it. I will bring it. ஓகே, அடுத்து can we go out somewhere next Monday after office? இப்போ ஃப்ரெண்ட்ஸ்குள்ள பேசுறாங்க. Can we go out somewhere? Can we go out somewhere? Next Monday after office. Next Monday after office. சேர்ந்து கம்ப்ளீட்டா சொல்லுங்க. Can we go out somewhere next Monday after office? அடுத்த மண்டேக்கு ஆஃபீஸ் முடிஞ்சதும் எங்கேயாவது வெளியே போலாமா? Where? எங்க போகணும்? Where? We can go Delhi. We can go Delhi. நம்ம டெல்லி போலாம். Explore the historical places. Explore the historical places. வரலாறு சார்ந்த இடங்களை எல்லாம் பார்க்க போகலாம் அப்படின்னு பேசிக்கிறாங்க. அடுத்தா take them. அவங்க அப்பல can I get one more பூரி கேட்டாங்க இல்லையா? I will bring it in wife சொன்னாங்க இல்லையா? இப்போ கொடுக்குறாங்க. take them, எடுத்துக்கோங்க. take them சொல்லுங்க, இல்லைன்னா here you go, இதை எடுத்துக்கோ அப்படின்னு அர்த்தம். ஓகே, here you go யூஸ் பண்ணலாம். Wow, it's amazing. Wow, it's amazing. அடுத்த இப்போ வந்த பூரி செட் ஆர் ஃபுட் ஐட்டமும் ஒருத்தரை எடுத்துக்கிட்டாரு. You took all puris, man. You took all puris. நீயே எல்லாத்தையும் எடுத்துட்ட. Yes, ஆமா. Do you want it too? Do you want it too? உனக்கும் இது வேணுமா? Do you want it too? Okay. Do you want it too? உனக்கும் இது வேணுமா? You should have asked for it earlier. You should have asked it for earlier. You should have asked it for earlier. You should have asked for it earlier. சொல்லுங்க. நீ முன்னாடி கேட்டிருந்திருக்கணும். You should have asked for it earlier. முன்னாலே நீ கேட்டிருந்திருக்கணும். அடுத்து இப்போ அவரு கேட்கிறாரு. Can I have a பூரி? சிஸ்டர், can I have a பூரி அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அப்போ அந்த சிஸ்டர், அந்த அவனோட ஒய்ஃப் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க.
இப்பதான் நம்ம பார்த்தோம் இல்லையா? கேன் ஐ ஹேவ் அ புடின்னு கேட்கும்போது நான் இந்த கொண்டு வரேன்னு அவங்க சொல்லணும். எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பண்ணுங்க. கிவ் மீ ஒன் ஃப்ரம் திஸ். இப்போ அவங்க கொண்டு வரேன்னு சொல்லிட்டு போன அப்புறமா ஃப்ரெண்ட்ஸ்குள்ள அவரே மொத்த பொரிய வாங்கிட்டார் இல்லையா? அவர்கிட்ட இருந்து நம்ம எடுக்க போறோம். அப்போ கிவ் மீ ஒன் ஃப்ரம் திஸ். அதுல இருந்து ஒன்னு கொடு. கிவ் மீ ஒன் ஃப்ரம் திஸ். அதுல இருந்து ஒன்னு கொடு. சரியா? Bro, sister is very nice. You're very lucky. Sister is very nice. You're very lucky. அவரை அவங்க ஒய்ஃபை பத்தி அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட பாராட்டுறாங்க. ஓகே, அடுத்து பார்க்கலாம். அட் லேட் நைட் டின்னர்லாம் முடிச்சுட்டு அவங்க கிளம்ப லேட் ஆயிடுச்சு. ஸோ அட் லேட் நைட்ல என்ன பேசுறாங்கன்னு பார்க்கலாம். வாட் ஹேப்பன்? ஒய்ஃப் வந்து படுத்துட்டாங்க. வாட் ஹேப்பன்? ஹஸ்பண்ட் கேட்குறாரு. என்ன நடந்தது? என்னாச்சு? நத்திங், ஐ ஆம் so much tired. நத்திங், ஐ ஆம் so much tired. எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு. Did my friends cook more food from you? Did my friends cook more food from you? என் ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு நிறைய சாப்பாடு செய்ய வச்சுட்டாங்களா? பிகாஸ் அவங்க சாப்பாடு டேஸ்டாக இருந்ததுன்னு சொல்லிட்டு ஒன் மோர் கேட்டாங்க இல்லையா? அதனால இவர் கேட்குறாரு. Did my friends cook more food from you? ஒய்ஃப் சொல்கிறாங்க. No, there is nothing like that. நீங்கள் இந்த ஃப்ரேஸை வேறு வேறு இடங்களில் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். No, there is nothing like that. அது மாதிரி எல்லாம் இல்ல. Actually, I used to cooking food for only 2 people so. சொல்லுங்க என் கூட சேர்ந்தா. Actually, I used to cooking food for only 2 people so. ஏன்னா ஒய்ஃபும் ஹஸ்பண்ட் 2 பேர் தான் இருக்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேருக்கு தானே சமைச்சிட்டு இருந்தாங்க. யூஸ்வலாக நான் 2 பேருக்கு தான் சமைக்கிறேன். What it is it now? What it is now? இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா வாட் இட் இஸ் நவ் என்ன ஆச்சுனால வாட் இட் இஸ் நவ்னா இப்போ வந்து அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதாவது இப்போ வந்து நம்ம ஒரு ஹேபிட்டை தொடர்ந்து பண்ணிட்டு இருப்போம் இல்லையா? அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். வாட் இட் இஸ் நவ், ஐ ஹாவ் அ ஹேபிட் டு குக் ஃபுட் ஃபார் 2 people. ஐ ஹாவ் அ ஹேபிட் டு குக் ஃபுட் ஃபார் 2 people. நீங்கள் அப்படியும் சொல்லலாம், இப்படியும் சொல்லலாம். நான் இப்போ வந்து யூஸ்வலாக 2 பேருக்கு தானே சமைக்கிறேன், அதனால தான் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் the way of to. எப்படி சொல்லலாம்? I used to cooking food for only 2 people so அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா what it is now, I have a habit to cook food for 2 people அப்படின்னு சொல்லலாம். 2 பேருக்கு தானே எப்பவும் சமைச்சிட்டு இருப்பேன், அதனால இப்போ டயர்டா இருக்காங்க, நிறைய பேருக்கு சமைச்சிருக்கிறதுனால. அடுத்தா, are you okay? நீ நல்லா தானே இருக்கிற? Are you okay? Yes, I'm fine. Yes, I'm fine. And I will be fine if I go to sleep. And I will be fine if I go to sleep. நான் இன்னும் கொஞ்சம் தூங்கினேன்னா இன்னும் நல்லா ஆயிடுவேன். I will be fine, நல்லாவே இருப்பேன். I will be fine if I go to sleep. நான் கொஞ்சம் தூங்கினேன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ஆயிடுவேன். You haven't eaten anything. You haven't eaten anything. நீ எதுவுமே சாப்பிடவே இல்லை. The whole day you have only cooked food. The whole day you have only cooked food. நான் முழுக்க நீ சமைச்சிட்டு தான் இருந்த, நீ சாப்பிடல. I'm not hungry at all. I'm not hungry at all. எனக்கு பசிக்கவே இல்லை. I will be fine if I sleep. Please turn off the light. I will be fine if I sleep. நான் தூங்கினாலே நான் நல்லா ஆயிடுவேன். Please turn off the light. லைட் ஆஃப் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த 10 o'clock in the morning. காலையில் ஆயிடுச்சு. 10 o'clock in the morning. 5 சாப்பிடாம தூங்கிட்டாங்க. ஸோ இப்போ காலையில் ஆயிடுச்சு. பார்க்கலாம். 10 o'clock. Nagul didn't even wake me up from sleep. Nagul didn't even wake me up from sleep. சொல்லுங்க, என் கூட சேர்ந்து சொல்லுங்க. He didn't even wake me up from the sleep. அவன் என்னை எழுப்பவே இல்லை. அவன் என்னை எழுப்பவே இல்லை. I hope he didn't get late for office. I hope he didn't get late for office. அவனுக்கு லேட் ஆயிடவே கூடாதுன்னு அப்படின்னு வேகமா எந்திக்கிறாங்க. அவனுக்கு லேட் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? He didn't get late for office. அவனுக்கு லேட் ஆக கூடாது. ஸோ எந்திரிச்சு வந்த அப்புறமா, hey, you woke up. நீ எழுந்து விட்டாயா?
You woke up. அடுத்து Yes, Nakul. It's 10 o'clock. மணி 10 ஆச்சு. Why didn't you wake me up from sleep? Why didn't you wake me up from sleep? ஏன் நீ எழுப்பல? You went too tired last night. You went too tired last night. நேத்து நைட் ரொம்ப டயர்ட் ஆயிட்ட. You went too tired last night. ஒரு நைட் ரொம்ப டயர்ட் ஆயிட்ட. I wasn't so tired. I wasn't so tired. நான் ரொம்ப டயர்டெல்லாம் இல்லை. Just I felt sleepiness. Just I felt sleepiness. கொஞ்சம் தூக்கம் வர மாதிரியே இருந்தது அப்படின்றாங்க. Now I will have to quickly clean the house and cook food. Now I will have to. Have toன்னு சொல்லும் போதே என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு தாக்கம் நம்மளை தாக்கி ஒரு வேலையை செய்ய வைக்கும் போது நம்ம have to யூஸ் பண்ணுவோம் ப்ரெசன்ட்ல. I will have to quickly clean the house and cook food. நான் இப்போ உடனே வீட்டை சுத்தம் செஞ்சு சாப்பாடு செஞ்சு ஆகணும். I'm sorry அப்படின்னு சொல்றாங்க. Why are you saying sorry? Why are you saying sorry? ஏன் சாரி சொல்ற? அடுத்து Because I woke up very late today. I woke up very late today. நான் ரொம்ப லேட்டா எந்திரிச்சிருந்தேன். And you are hungry because of me. Because of me நாலே என்ன அர்த்தம்? என்னால. Because of you னா உன்னால அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? You are hungry because of me. நீ ரொம்ப பசியோட இருக்க. என்னால நீ ரொம்ப பசியோட இருக்க. You wait for half an hour. You wait for half an hour. ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணு. I will quickly clean the house and cook food. I will quickly clean the house and cook food. உடனே வீட்டை சுத்தம் பண்ணி சாப்பாடு செஞ்சு தரேன். You don't need to do anything. You don't need to do anything. நீ எதுவுமே செய்ய வேணாம். நீ எதுவுமே செய்ய வேணாம். அடுத்து Why are you saying like this? Why are you saying like this? ஏன் இப்படி சொல்ற? Are you angry at me? Are you angry at me? என் மேல கோவமா இருக்கியா? Are you upset with me? என்னால சோகமா இருக்கியா? Are you upset with me? என்னால சோகமா இருக்கியா? Okay. அதே husband. Hey, are you crazy? நீ என்ன பைத்தியமா? Are you crazy? நீ என்ன பைத்தியமா? You are saying anything? ஏதேதோ சொல்லிட்டு இருக்க. You are saying anything? நீ என்ன பைத்தியமா ஏதாவது சொல்லிட்டு இருக்க? I have done everything. I have done everything. நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். அடுத்த You did everything. நீ எல்லாமே செஞ்சிட்டியா? You did everything. நீ எல்லாமே செஞ்சிட்டியா? இப்போ கேள்வியா கேட்கும்போது நீங்கள் அந்த பீஃபர்பை முன்னாடி போட்டுட்டு நம்ம வந்து சப்ஜெக்டை பின்னாடி போட்டு தான் கேள்வியை கேட்போம். நீ எல்லாமே செய்தாயா அப்படின்னு கேட்கும்போது டிட் யூ டூ எவ்ரிதிங் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் பேசும்போது ஒரு எக்ஸ்பிரஷனோட நீ பண்ணிட்டியா அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் தேவையில்லை. யூ டிட் எவ்ரிதிங் இப்படியே நீங்கள் அந்த டோனை ஏற்றி இறக்கி அது கொஸ்டினாவோ இல்லை எக்ஸ்க்ளமேட்டரி ஆச்சரியமாவோ நீங்கள் என்ன செய்யலாம்? வெளிப்படுத்திக்கலாம். சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க. You did everything. நீ எல்லாமே பண்ணிட்டியா? Yes. ஆமா. Just check the house once. Just check the house once. ஒரு தடவை வீட்டை செக் பண்ணு. Does it look dirty to you? Does it look dirty to you? உனக்கு இதெல்லாம் அழுக்கவா இருக்கு? எவ்வளவு பளபளன்னு வச்சிருக்கிறேன் பாரு. Does it look dirty to you? இது உனக்கு டர்ட்டியா இருக்கா? அவங்க பார்த்ததுக்கு அப்புறம் சொல்றாங்க, Wow, you cleaned the house. You cleaned the house. நீ சுத்தம் பண்ணிட்ட வீட்டை. Yes. And I have also prepared the food too. And I have also prepared the food too. இதோட மட்டும் இல்லாம நான் சாப்பாடு செஞ்சுட்டேன். You can go to the kitchen and see. You can go to the kitchen and see. நீ கிச்சனுக்கு போய் பாரு. அடுத்து What was the needed to all this? You நல்ல phrase யூஸ் பண்ணலாம் நீங்க வேற இடங்கள்ல. What was the need to do all this? What was the need to do all this? இதெல்லாம் செய்யறதுக்கு என்ன அவசியம் இருக்கு? Why was it not needed? ஏன் இது தேவையே இல்லையா? Why was it not needed? இது தேவை இல்லையா? My friends came over yesterday. My friends came over yesterday. என் friends நேத்து வந்தாங்க. And you cooked food for them.
You cooked food for them. நீ அவங்களுக்காக சமைச்ச. You cooked such a good meal. You cooked such a good meal that they even prized you. That they even prized you. அவங்க கூட உன் சாப்பாட்டுக்காக உன்னை பாராட்டினாங்க. அவ்வளோ நல்லா சமைச்சிருந்த. And then you got tired. And then you got tired and feel asleep. அதனால நீ tired ஆகி தூங்கிட்ட. So, being a good husband, இந்த being நல்லா இருக்கும். beingனா இருப்பதால், இருப்பதினால் அப்படின்ற மீனிங். ஓகே, ஸோ being a good husband, ஒரு நல்ல கணவனாக இருக்கிறதுனால இட்ஸ் மை டியூட்டி, இது என் வேலை. ஓகே, ஒரு நல்ல கணவனா இருக்கிறதுனால இது என்னோட வேலை தான். டு லெட் யூ ஹாவ் ப்ராப்பர் ரெஸ்ட். டு லெட் யூ ஹாவ் ப்ராப்பர் ரெஸ்ட். நீ நல்ல ரெஸ்ட், ப்ராப்பரா ரெஸ்ட் எடுக்க உன்னை எடுக்க வைக்க வேண்டியதே என்னது? ஒரு நல்ல கணவனா என்னோட வேலை. ஓகே, ஸோ பீயிங் எ குட் ஹஸ்பண்ட், இட்ஸ் மை டியூட்டி டு லெட் யூ ஹாவ் ப்ராப்பர் ரெஸ்ட். ஓகே, ஸோ ஐ டிட் த சேம். ஸோ ஐ டிட் த சேம். இதை நான் செஞ்சேன். ஓகே, ஸோ என் கூட சேர்ந்து இந்த சென்டென்ஸை ஒன்ஸுக்கு ட்வைஸ் நீங்களும் ரீட் பண்ணணும். ரீட் பண்ண ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃப்ரேசஸ் உங்கள் மைண்டில் செட் ஆகும். இடத்துக்கு தக்கன அது யூஸ் ஆகும். ஓகே, அடுத்து now go and take the bath quickly, then we will have a breakfast together. I have to go to office. குளிச்சு ரெடி ஆயிட்டு வா, சேர்ந்து சாப்பிடலாம், எனக்கு ஆஃபீஸ் போகணும். You are very nice. You too. You are very nice. நீங்கள் ரொம்ப நல்லவர். நீயும் தான். I love you அப்படின்னு சொல்லி இந்த பர்ஃபெக்ட் கப்புள் ஸ்டோரி கன்வர்சேஷன் எண்ட் அப் ஆகுது. ஓகே, ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த ஷேடோவிங் மெத்தட் படி இந்த சென்டென்சஸை நீங்க யூஸ் பண்ணணும். ஓகே, தேங்க்யூ.